ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 -2 3 2 செகண்ட் ஈக்குவேஷனோட 1 2 -1 3 தேர்ட் ஈக்குவேஷன் 3 -1 2 1 சரியா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமோட எலிமெண்ட் வந்து 2 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த 1 மாத்திக்கிறோம். அதாவது R1 R2 கூட சேஞ்ச் பண்றோம். அப்போ 1 2 -1 3 2 -2 3 2 அப்புறம் 3 -1 2 1. அதாவது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா R1 is interchange with R2 அப்படின்னு பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லீடிங் டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே 0 ஆகும். அதாவது இந்த 2 இருக்கிற பிளேஸ் 3 -1 இந்த மூணு பிளேஸும் நம்ம 0 பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 1 2 -1 3. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா R2வை சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா R2 implies R2 -2 டைம் R1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 -2 0 ஆயிரும். -2 -2 into 2 4. So -2 -4 that is -6 அப்படின்னு வரும். அடுத்தது 3 minus of ஓகே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா R2 இருக்கு அப்படின்னா R2 வந்து இங்க 2 ஓகே -2 3 2 அப்படின்னு எழுதிருக்கோம். 2 டைம் R1 படிக்கிறோம். 2 டைம் R1 அப்படின்னா 2 R1 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது 4 ஓகே இது வந்து -2 and இது வந்து 6 ஓகேவா. 2 4 -2 6 அப்படின்னு இருக்கு. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 -2 0 ஆயிரும். அண்ட் இது -6 இது வந்து +5 ஓகே. அடுத்தது இது வந்து -4. ஸோ இங்கே 5 அப்புறம் இது வந்து -4. அண்ட் R3 எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா R3 implies R3 -3 டைம் R1 அப்படின்னு ஓகேவா. ஸோ அப்போ வந்து இது எப்படி எழுதியிருக்கோம் R3 எங்கே இருக்கு 3 R3ல 3 -1 2 1 ஓகேவா. 3 டைம் R1 3 ஓகே இது 3 2s are 6 and 3 into -1 is -3 and 3 into 3 is 9 okay. So இது மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸோ 0 and -7 +5 and -8 ஓகேவா. ஸோ 0 -7 +5 and -8 எடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த -7 இருக்கிற பிளேஸ் மட்டும் 0 பண்ணால் போதும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த -6 and -7க்கு பதிலாக நம்ம -1 மல்டிபிள் பண்ணி 6 and 7 மாற்றிக்கிறோம். அப்போது இது வந்து 1 2 -1 3 அப்படி எழுதிக்கிறோம். அண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா R2வை என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா -1 into R2 அப்படின்னு மாற்றிக்கிறோம். R3 என்ன மாற்றோம் அப்படின்னா -1 into R3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா 0 6 -5 and 4 வரும். இது 0 7 -5 and +8 அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இந்த 7-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 6 and 7-ஐ யூஸ் பண்ணி நம்ம இந்த 7 இருக்கிற பிளேஸை நம்ம 0 பண்ணணும் ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம். அது வந்து 1 2 -1 3 அப்படின்னு வந்துடும். ஸோ செகண்ட் ரோவையுமே அப்படியே எழுதிக்கிறோம் 0 6 -5 அப்புறம் 4 அப்படின்னு வந்துடும். தென் தேர்ட் ரோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா R3 gives R3 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 டைம் R3 எழுதிக்கிறோம். 6 டைம் R3 -7 டைம் R2 அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகேவா. அப்படி பண்ணோம்னா இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், இதை 7ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0 வந்துடும். ஸோ அதனால் இது 6 R3 அப்படின்னா 0 6 into 7 that is